வெல்கம் டு தமிழ் சினிபுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க கேப்டன் மில்லர் அயலான் இந்த ரெண்டு திரைப்படமும் 8 நாட்களில் உலக லெவலில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எந்த திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகி அதிக வசூல் பண்ணி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தேட்டரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கேப்டன் மில்லர் அயலான்னு ரெண்டு பெரிய திரைப்படம் தமிழில் வெளியானுச்சு. இதில் கேப்டன் மில்லர் திரைப்படம் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு தொடக்கத்தில் கலவையான விமர்சனம் வந்தது. இதனால இந்த படத்தோடைய வசூலும் அடி வாங்கினுச்சு. முதல் நாளில் இந்த திரைப்படம் அயலான் திரைப்படத்தை விட அதிகமாக வசூல் பண்ணாலும் அதன் பிறகு இந்த திரைப்படத்துடைய வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானுச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் 100 கோடி. இந்த திரைப்படம் வெளியான 8 நாட்களில் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 39 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கேரளாவில் இந்த திரைப்படம் 8 நாட்களில் மொத்தமாக 4 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8 நாட்களில் மொத்தமாக இந்த திரைப்படம் 4 கோடி 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிச்சு. இதற்கு முக்கிய காரணம் கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இந்த படத்தில் நடித்ததுனால அங்கே இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. கேப்டன் மில்லர் திரைப்படம் 8 நாட்களில் நார்த் இந்தியாவில் மொத்தமாக 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8 நாட்களில் மொத்தமாக கேப்டன் மில்லர் திரைப்படம் 17 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ உலக லெவலில் கேப்டன் மில்லர் திரைப்படம் 8 நாட்களில் 66 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதில் கடந்த 2 நாட்களில் இந்த திரைப்படம் மொத்தமாகவே 3 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு கேப்டன் மில்லருடைய வசூல் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. அடுத்ததாக பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக கேப்டன் மில்லர் கூட ஒரே நாள் அப்போ அயலான் திரைப்படமும் ரிலீஸ் ஆனிச்சு. அயலான் திரைப்படம் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ராகுல் பிரித்யூ சிங், யோகி பாபு, கருணாகரன் மற்றும் பலர் நடிப்பில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ஃபர்ஸ்ட் ஏலியன் திரைப்படமாக இந்தியாவில் பெனிந்திய படமாக வெளியானுச்சு. இந்த படத்துக்கு தொடக்கத்தில் கலவையான விமர்சனம் கிடைச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்கிட்டாங்க. அயலான் திரைப்படம் தமிழ்நாட்டில் 8 நாட்களில் மொத்தமாக 43 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8 நாட்களில் அயலான் திரைப்படம் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அயலான் திரைப்படம் கேரளாவில் அடி வாங்கியிருக்கு. கர்நாடகாவில் அயலான் திரைப்படம் 8 நாட்களில் மொத்தமாக 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 8 நாட்களில் அயலான் திரைப்படம் மொத்தமாக 2 கோடி 70 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அயலான் திரைப்படம் 8 நாட்களில் மொத்தமாக 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. உலக அளவில் அயலான் திரைப்படம் 8 நாட்களில் மொத்தமாக 70 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த பொங்கல் கிளேஸில் கேப்டன் மில்லர் படத்தை விட அயலான் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ரெண்டு படத்துடைய பட்ஜெட்டும் 100 கோடி. ஸோ ரெண்டு படமும் 120 130 கோடி ரூபாய் வசூல் பண்ணாதான் மிகப்பெரிய வெற்றி படமாகும். ஸோ தற்போது நிலவரப்படி அயலான் திரைப்படம் 120 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. கேப்டன் மில்லர் திரைப்படம் 100 110 கோடி ரூபாய் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொங்கல் ரேஸில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறவங்க கருத்தையும், யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பொங்கல் ரேஸில் வெளியாகி உங்களை கவர்ந்த உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் இது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.